இது இப்போ பேபிள்ஸ்ல ஏதாச்சும் பார்க்கணுங்களா? இல்ல இது இது ஒண்ணு இருக்கு நமக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் உங்க சிஸ்டம் ஆன் பண்ண சொல்ல நெனச்சேன், மறந்துட்டேன். சரி ஆஃப்டர்நூன் ஓகே. வேணா அது பார்த்துருவோமா அப்போ? சரி, அப்புறம் ஓகே ப்ரோ. வேற ஏதாச்சும் இருந்ததுன்னா பார்ப்போம். இது ஆ. ஏபில வேற ஏதாச்சும் பார்க்கணுங்களா? ஏபில வேற ஒண்ணும் இல்ல. இப்போ கிரியேஷன், ம். அப்லோடு இன்வாய்ஸு, வவுச்சர்ஸ் டவுன்லோடு. இப்போ பல்க் அப்லோட்ஸ்லாம் பண்றாங்களா ப்ரோ? பல்க் அப்லோட் இன்வாய்ஸுங்களா? இல்ல. இப்போ ம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸே ஒரு 15, 20 இன்வாய்ஸஸ் வந்துரும். ம். 30 வச்சுக்கோங்களேன். 30 இன்வாய்ஸஸ். அத ம். வந்து ஷார்ட்டா பண்ணி தருவாங்க தெரியுமா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லயே ஒரு செட்டப் பண்ணி தருவாங்க தெரியுமா? கிளிக் பண்ணா உள்ள ம். டிஸ்ட்ரிபியூஷன்லயே எல்லா லைனும் வந்துரும். ஜஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் மட்டும் கிளிக் பண்ணா போதும். ஆமா. அதுதான் நம்ம அது இது பார்த்தோம்ல ஒண்ணு. டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப் செட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு. செட்டப் இன்வாய்ஸ் அது ஓகே. இதுல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு ஒண்ணு பார்த்தோம்ல. நம்ம ரென்ட்க்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ன்னு ஆமா, சொல்ட்டு. ஆமா. அந்த மாரி அதுதான். இன்வாய்ஸ்க்கும் பண்ணலாம். இல்ல இதுதான் வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ்ல அட்டாச் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபார் ம். எக்ஸாம்பிள் நமக்கு இத எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. இல்லாட்டி இருங்க. இது எடுக்கிறோம்னு வைங்களேன். ஆ. ஏ&எம் சப்ளையர்ஸ்ன்னு சொல்ட்டு. இதுல ஓகே, பார்த்தீங்கன்னா, 3ஆ பிரிச்சு போட்டிருக்கோம் நம்ம. ஓகே. எப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு இந்த டிபார்ட்மென்ட்டுக்கும், இன்னொன்னு ம். வந்துட்டு ஆக்சுவலா இது வேற டிபார்ட்மென்ட் வரணும். பட் இவங்க சூஸ் பண்ணிக்கிறது ஒரே ஒரு இது சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ இப்படி ஓகே. டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் நீங்க ம். எக்ஸ்பென்சஸ. இது ம். வந்துட்டு நமக்கு ரெண்ட் பேமெண்ட் கேஸ்ல வராது. இது எதுக்கு வரும் அப்படின்னா, அந்த காமன் ஸ்டேஷனரி இல்லாட்டி உங்களுக்கு ஆஃபீஸ் எக்யூப்மென்ட்ஸ் இந்த மாரி வரும் பார்த்தீங்களா? எல்லா ஓகே. டிபார்ட்மென்ட்டுக்கும் சேர்த்தி வந்துட்டு இவங்க போடுவாங்க. போட்டு ம். எடுத்துருவாங்க. ஸோ அந்த கேஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எக்ஸ்பென்ஸ் புக் பண்றது வந்துட்டு டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம புக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதுதான். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இது யூஸ் பண்றோம் நம்ம. ஓகே. இது வேணா ஒரு இன்வாய்ஸ் போட்டு பார்த்துடலாங்களா? போட்டு பார்த்துடலாம் ப்ரோ. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஹெடர் லெவல்ல இது அட்டாச் பண்ணிடுறேன் நானு. இல்ல ஏஎம்எம் சப்ளையர்ன்னு கிளிக் பண்ணணும். அங்க ம். பண்ணணும். ஆமா, ஆமா. நம்ம அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் செட் நம்ம அதுல பண்ணது. இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணாவே வந்துருமா? இல்ல நீங்க டைப் பண்ணணுமா? இல்ல நீங்க டைப்பும் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா இதுல செலக்டும் பண்ணலாம். ஓகே. சரிங்க. செலக்ட் இது டைப் பண்ணிட்டு நீங்க டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா இதுல வரும். அப்படி இல்ல ம். இல்ல உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு என்னன்னு தெரியும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா டைப் பண்ணிட்டு, இது டேப் பிரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஓகே, ஒருவேள உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் ஓகே. ஆட்டோமேட்டிக்கா.
ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அக்கௌண்டிங் என்ட்ரி. அதாவது நமக்கு ஒரு லைபிலிட்டி வரும். இல்ல இந்த லைன் வருது சப்லெஜர்ஸ் ஜர்னல் என்ட்ரி லைன் வந்தீங்களா ப்ரோ? ஒரு ஸ்டெப் ஆமா. பேக் போங்க. எது இன்வாய்ஸ் ஸ்கிரீன் சொல்றீங்களா? இன்வாய்ஸ்ல இருந்து எப்படி வந்தீங்க இது? ஒரு நிமிஷம். இதுல வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ரிப்போர்ட்ஸ்ல வியூ அக்கவுண்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வரும். ஓகே. ஸோ அதுதான். இப்போ நமக்கு என்ட்ரிஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் எது ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பினேஷனு. ஸோ இந்த கேஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்துட்டு 2 இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த 110, இன்னொன்று வந்துட்டு 112. ஸோ அதனால நமக்கு 2 லைன் ஜென்ரேட் ஆகும். ஒரே ஒரு லைபிலிட்டி ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா 5000 5000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 10,000 சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகும். மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிலேட்டடு. வேற ஏதாச்சும் பார்க்கணுங்களா ஏபியில்? வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இன்வாய்ஸஸ்க்கும் ஒவ்வொரு டாக்ஸ் கோட் மாறும்ல ப்ரோ? ஆமா. அது எங்க சேஞ்ச் பண்ணணும்? டாக்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அட்டாச் பண்ணிடுவோம் வெண்டரில். ஸோ வெண்டரில் வந்துட்டு டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு கிரியேஷன் அப்போவே வருமா? இல்லை நம்ம ஆமாம் கிரியேஷன் அப்பவே வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஓவர் ரைடு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும் டாக்ஸ் ரேட் நேம் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ டாக்ஸ் ரேட்ல. ஓகே. இந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா அது? இது டாக்ஸ் ரேட் தானே ப்ரோ? டாக்ஸ் லைன் சம்மரிஸ் டாக்ஸ் லைன். அதுதான். ஓகே ஓகே இது ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்துல ப்ரோ டாக்ஸ் இன்வாய்ஸஸ்லயே சம்டைம்ஸ் வந்து நெஃப்ட் இமிடியேட் செக் இல்லனா வந்து 30 60 டேஸ் அந்த மாதிரி வந்து டக் டக்குன்னு ஒன்னு மாறும். இப்போ நம்ம வந்து இங்க கொடுத்துக்கிறது வந்து எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இமிடியேட் கொடுத்துருக்கோம். ஆமா. இப்போ இது சப்போஸ் நம்ம தப்பா என்ட்ரி போட்டோம். இது நம்ம ஆனா ஆக்சுவலி 30 அக்கௌண்டிங் பண்றதுக்கு முன்னாடி மாத்த முடியும். அக்கௌண்டிங் பண்ணிட்டு அப்புறம் டெலிட் பண்ண முடியுமா? இல்ல அக்கௌண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டேர்ம் டேஸ்ல வந்துட்டு அவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா டேர்ம் பேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் கால்குலேஷன் தான் வருமே தவிர உங்களுக்கு இது ஃபைனான்சியல் இம்பாக்ட்ஸ் இருக்காது அதுல. ஓகே. ஸோ அதனால அது நீங்க மாத்திக்கலாம். ஓகே. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 21st டிசம்பர் இருக்கும். ஏன்னா நம்ம இதை மாத்திட்டோம் அந்த டேர்ம் டேஸ். ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இல்லைங்கிறனால இது நமக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே. வேற இன்வாய்ஸ் ஜெனரேஷன் சப்ளையர் பியூ. ஓகே. வேற என்ன ப்ரோ இருக்கு இதுல? டக்கு ஸ்டேக் ஆகல. இதுல மெயின் நமக்கு இதுதான் ஸ்கெடியூல் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரும் பிபிஆர் நார்மல் பேமெண்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு பே இன் ஃபுல் அது.
அப்புறம் Paid full ப்ரீபேமெண்ட். voucher. ஆமா, அது ப்ரீபேமெண்ட் இதெல்லாம். Okay. அதுக்கப்புறம் ரெக்கரிங் இன்வாய்சஸ் இது. அப்புறம் வேற என்ன இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் செட்ஸ் இது. Okay. அதுக்கப்புறம் கிரெடிட் மெமோ, டெபிட் Credit மெமோ. memo, debit memo. Okay. ஆமா, அதுக்கப்புறம் வேற ஸோ மோஸ்ட்லி இதுதான் நமக்கு இதில் ஏபியில் இருக்கும். ஸோ இது தவிர்த்து நமக்கு சில இஷ்யூ பேசிக் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது ஹோல்ஸும் பார்த்தோம். அது செட்டப் பண்ணும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஹோல்ஸு, டாலரன்ஸ் இதெல்லாம். Okay. இப்போ இந்த இதுலலாம் வந்து டோட்டலா வந்து எல்லாமே ரன் பண்ணிட்டு நெட் 30லாம் செக் ரன் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்களா ப்ரோ? செக் ரன் வந்துட்டு இதுக்கு சொல்றீங்களா, இந்த செக் பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு? செக் பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு சொல்றீங்களா, எது சொல்றீங்க? செக் பிரிண்டிங் இல்ல, இப்போ நெட் 30லாம் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, என்ட்ரி பண்ணிடுவாங்க. ஆனா நெட் 30 30 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட் போகும். ஆனா அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எதுவும் இன்வால்வ் பண்ண மாட்டோம். மேனேஜர்ஸ் அந்த லெவல்ல தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்கல்ல. இப்போ அது எப்படி இதுல இது பண்ணுவாங்க? இப்போ இந்த லைன் ஐட்டம் எல்லாம் நெட் 30 எல்லாம் ஒரு காலம்ல போய் உட்காரும்ல, நெட் 30, நெட் 60 இமிடியேட். இப்போ நெட் 30 மட்டும் அப்ரூவ் பண்றாங்க. ஓகே, அது எப்படி பண்ணுவாங்க? இன்வாய்ஸ் அப்ரூவல் கேக்குறீங்களா? ஆமா, அத இன்னைக்கு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்கல்ல. இந்த சைடு அது ஆரக்கிள். பாத்தீங்கன்னா இதுல ஆக்ஷன்ல போயிட்டு நம்ம இனிஷியேட் அப்ரூவல்னு கொடுத்துருவோம். ஓகே. நம்ம அது வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது நம்ம டிசேபிள் பண்ணியிருந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, அதை எனேபிள் பண்ணிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு மேனுவலாக அப்ரூவ் ஆயிடுச்சு.
ஸோ இது மற்ற கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வேலிடேட் பண்ணாம வந்துட்டு நம்மளால அப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, வேலிடேட் ஆப்ஷனும் அப்புறம் கேன்சல் இன்வாய்ஸ் இதெல்லாம் தான் ஓப்பனா இருக்கும். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத இனிஷியேட் அப்ரூவல்லாம் வந்துட்டு நமக்கு க்ளோஸ்டா இருக்கும். ஓகே. இது இன்னொரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். இது வேலிடேட் பண்ணோம்னா இப்போ வேலிடேட் ஆயிடும். இன்னொரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணேன். அது வந்துட்டு இது சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இனிஷியேட் அப்ரூவல் பண்ணிட்டு அப்புறம் வருதுல்ல ப்ரோ? ஆமா. ஓகே. ஏன்னா அதுல வந்துட்டு நம்ம ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். ரெக்வயர் வேலிடேஷன் இது கொடுத்திருந்தோம். ரெக்வயர் வேலிடேஷன் கொடுத்திருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு வேலிடேட் பண்ணாம நம்மளோட இது இனிஷியேட் அப்ரூவல் பண்ண முடியாது. ஸோ நம்மளால இது மேனுவலா வந்துட்டு அப்ரூவல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் அப்ரூவல். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இனிஷியேட்டட்னு வந்துரும். ஓகே. இது எம்ப்ளாயி கிரியேட் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த யூசர். இது பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஏஎம்இ கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே.
அது என்னன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இதுவும் பார்க்கணும். நான் இது பார்க்குறேன். இது முடிஞ்சதுன்னா இது கூட காட்டுறேன். பட் ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுல வரும். ஒர்க் லிஸ்ட்ல வரும். இந்த ஓகே. அப்ரூவல் ஐட்டம்ஸ் எல்லாமே. ம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அ இது சீக்வென்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுல வந்துரும். ஸோ இத நம்ம ஓகே. வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி ஆல்ரெடி அப்ரூவ்டு பார்க்கணும் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் நமக்கு க்ளோஸ்டுன்னு இருக்கும். ஓகே. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, இதுல இது இருக்கும். ஓப்பன் இது பார்த்துக்கலாம். ஓப்பன் நோட்டிஃபிகேஷன்ஸ். ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். இது எதுவுமே இல்ல. அதாவது இந்த எம்ப்ளாயி இருக்கா பார்த்தீங்களா? இந்த ம். எம்ப்ளாயி வந்துட்டு இதா கிரியேட் ஆகல. அதாவது என்ன சொல்றது? அப்ரூவரா வந்துட்டு கிரியேட் ஆகல. இது வந்துட்டு ஓகே. ஜஸ்ட் ஒரு யூசரா தான் இருக்கு. அதனால வந்துட்டு நமக்கு ப்ராப்பரா நேவிகேட் ஆகாது இது. ஓகே. அது நான் பார்த்து சொல்றேங்க. ஏதாச்சு ஓகே. இருக்கான்னு. ஓகேங்க. வேற ஏதாச்சும் இருக்குங்களா? வேற ஏபில வந்து இந்த ஜிஎல் பீரியட் ஓபன் பண்றாங்கல்ல ப்ரோ. ஆமா. அதாவது சாரி அந்த பீரியட் ஓப்பனிங் க்ளோசிங் பண்றாங்கல்ல. இப்போ ஏபிலயா? ஆமா. ஆ. ஜிஎல்ல தான் பண்ணுவாங்க. ம். பட் ஜிஎல்ல ஜிஎல் ஓபன் பண்ணா ஏபில ஆட்டோமேட்டிக் ஓபன் ஆயிடும்ல? இல்ல. நமக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல அக்கவுண்டிங்ல ஓகே. போயிட்டு ம். கண்ட்ரோல் பேயபிள் பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத ஓகே. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஓகே. சரி ஓகே. இதுலயே ஓபன் கொடுத்தா ஓபன் ஆயிடும்ல? ஆமா. இதுல ஓப்பன் குடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அப்புறம் ஜிஎல் ஓப்பன் பண்றதுக்கு ஜிஎல்ல தனியா பண்ணணும் நம்ம. ஓகே. அது நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதேதான் அது. ஆமா ஆமா ஆமா. இதுல செட்டப்ல போயிட்டு ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஓகே. இதுல போயிட்டு ஃபைண்ட் குடுத்துட்டு ம். ஓப்பன் நெக்ஸ்ட் பீரியட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது பீரியட் ஓப்பன் ஆயிடும். ஓகே. அதான். ஸோ ம். நமக்கு 2 இருக்கும். ஜிஎல் ஒண்ணு இருக்கும். இது ம். மாடியூல் ஸ்பெசிஃபிக்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ம். ம். ஜிஎல்ல ஒரு பீரியட் ஓப்பன் பண்ணணும். ஏபில ஒரு பீரியடு, ஏஆர்ல ஒண்ணு இருக்கும், எஃப்ஏல ஒண்ணு இருக்கும். ஓகே. இந்த ரிப்போர்ட் ஜெனரேஷன்லாம் ப்ரோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம். ட்ரையல் பேலன்ஸு அப்புறம் ஏபி செக்டார்ஸ் வவுச்சர்ஸ் ரிப்போர்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு ம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதுலயே வியூஸ்லயே போயிட்டு எல்லாமே நார்மலா வர மாதிரி தான் வருமா? ஆமா. இதுல இதுல பார்த்தீங்கன்னா, இதுல யூஎஸ்டி இருக்கு அதான் வேற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல அதேதான். பட் ஆனா உங்களுக்கு செக்டார் வைஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அது அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு செக்டார் வைஸ் வராது. ஸோ ஓகே. இந்த இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர், பேமெண்ட் ரெஜிஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துரும். பட் பார்த்தீங்கன்னா, ஓகே. செக்டார் வைஸ் வராது. அது பிசினஸ் ஓகே. ஸ்பெசிஃபிக் அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இது வந்துட்டு நமக்கு ஜிஎல்ல இருக்கும். ஸோ நமக்கு மோஸ்ட்லி என்னன்னா, இப்போ ட்ரையல் பேலன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ம். இதுல ட்ரையல் பேலன்ஸ சூஸ் பண்ணிட்டு, இதுல பாராமீட்டர்ஸ்ல நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஜெனரேட் ஆயிடும். ம். இது பீரியட் இப்ப பீரியட் பார்த்தீங்க தான் கொடுத்தீங்களா நீங்க? ஆமா. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ இதுல வந்துட்டு பிடிடி குடுத்துருக்கேன். ஓகே. பிடிடின்னா இப்ப நமக்கு 1 மந்த்துக்கு எடுக்கணுங்கிறனால நான் பிடிடி குடுத்தேன். இதே இது ஓகே. நமக்கு இயர்லி பார்க்கணும். அதாவது இந்த நவம்பர் வரைக்கும் அப்படின்னா, நம்ம ஒய்டிடி குடுத்துப்போம். ஓகே. ஓகே. அதான் நானும் கேட்கலாம்.
ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஹலோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ம். நமக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் தான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த மந்தோட டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம ஓகே. பிடிடின்னு கொடுத்தனால நமக்கு ஓகே. இந்த பிகினிங் பேலன்ஸ் அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அக்டோபரோட க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து வருது. இதே இது ஓகே. ஒய்டிடி எடுத்தீங்க அப்படின்னா ம். நமக்கு மார்ச் போன இயரோட இதுலேருந்து வரும். மார்ச் இல்லாட்டி டிசம்பர். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஓகே. கேலண்டர். ஸோ அதுலேருந்து வரும் நமக்கு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என்னாச்சு? ஹலோ. சொல்லுங்க. ஸ்க்ரீன் ஏதோ க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்று. அது தவிர்த்து இப்போ நம்ம ட்ரில் டவுன் அனாலிசிஸ் மாதிரி பண்ணுறோம்னா அதுக்கு வந்துட்டு ப்ரோ. ஆமாம், ட்ரில் டவுன் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இல்ல, ஃபார் 2 எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ட்ரில் டவுன் அனாலிசிஸ்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் அனாலிசிஸ் தானே? ஆமாம், ஓகே. கரெக்ட். ஓகே. ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு இப்போ லெட்ஸே நமக்கு ஜேர்னல் தெரியும், இந்த பர்டிகுலர் ஜேர்னலோட ரெஃபரன்சிங் இன்வாய்ஸ் நம்பர் தெரியணும் அப்படின்னா நம்ம ஜேர்னல்ல போயிட்டு அந்த லைன் ட்ரில் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு, அதுலேருந்து எடுத்துப்போம். அதே இது நமக்கு இந்த ஜேர்னல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, இந்த அக்கௌண்ட்ல டிஸ்கிரிப்பன்சி இருக்குன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ஓகே. இந்த கேஸுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இது மட்டும் பண்ணிப்போம். இந்த ட்ரில் டவுன் இதுக்காக அக்கௌண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு பேசிக்காக மல்டிபிள் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்ப்ளேட் மாதிரி கூட ஒன்று டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஜரு, ஸோ லெஜர்லேருந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் வேணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் அந்த மேபி பர்டிகுலர் அக்கௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டு, இல்லை எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்துட்டு நம்ம ட்ரில் டவுன் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்டுமே கூட நம்ம கொடுத்துக்கலாம். ரேஞ்ச் இல்ல இப்போ இதில் இது வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் இது வச்சிருப்போம். அது இல்லாம ஆரக்கல்ல புல் அவுட் பண்ணி கொண்டு வருது இது. சேம் ஒரு பீரியடுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இது தேவை. ஸோ நம்ம ஒரு ரெக்கார்ட் வச்சிருப்போம். இந்த ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். அதுக்கு தானே ப்ரோ யூஸ் ஆகுது? இல்ல நம்ம ரெக்கார்ட்னா எப்படி எக்ஸெல்ல சொல்றீங்களா இல்ல எப்படி? எக்ஸெல்லையா? ஆமா. இல்ல யூசுவலா நம்ம எக்ஸெல்ல மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ நமக்கு ஆடிட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசிக்காக டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஆரக்கிளில் போட்டுருவோம். ஸோ ஆரக்கிளில் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆடிட்டிங் பண்ணுறது வந்துட்டு அதாவது இப்போ இந்த சத்தியம் கேஸுக்கு அப்புறம் ஆடிட்டர் வந்துட்டு சிஸ்டம்லேருந்து தான் வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸ் எடுத்து தரணுங்கிறது ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன சிஸ்டம் வச்சிருப்பாங்க, அதுல இருந்துட்டு இவங்க ட்ரையல் பேலன்ஸ் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு அதுல இருந்து எங்கெல்லாம் மாடிஃபை பண்ணுமோ அதுல மாடிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது லீகலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ சிஸ்டத்துல வந்துட்டு ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் அதாவது ஆக்சுவல் பேலன்ஸ் 100 இருக்கும், நீங்க இதுல காட்டுறது 200 காட்டுவீங்க.
அது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் மிஸ் ஆயிருக்கும் அதனால. ஸோ லீகலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்வேஸ் வந்துட்டு இதுல இருந்து தான் ட்ரையல் பேலன்ஸ் இல்லாட்டி அக்கௌண்ட் எல்லாமே இதுல இருந்து தான் எடுப்போம் ஆரக்கில். ஓகே. அது நம்ம தனியா மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஓகே அப்படியா? ஆமா. தனியா எடுக்குறீங்க அப்படின்னா நீங்க இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டே வந்துட்டு நீங்க இதா எடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ராக்டா எடுத்துட்டு ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நீங்க மேபி இது எடுக்குறீங்க அப்படின்னா ஓகே. ஒரு ஸ்பெசிஃபிக் இதுல மேபி உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல வேணும்னா கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி நீங்க அது இது பண்ணிக்கலாம். பட் ஜெனரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி இது பண்ண மாட்டீங்க. எக்ஸல்ல மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. உங்களோட டிபியா இருக்கட்டும் இல்லாட்டி பேலன்ஸ் ஷீட் இல்லாட்டி பிஎன்எல். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்திருக்கோம்னா அக்ரூட் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஆமாம் அக்ரூட் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த்துக்கு வந்துட்டு பேலன்ஸ் இல்லை. பட் ஆஸ் அ ஒய்டிடி பார்க்கும்போது நமக்கு கிரெடிட்ல வந்துட்டு 481721 இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதோட ரிலேட்டட் ஜேர்னல் என்ட்ரிஸ் எடுத்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் பீரியடுக்கு ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில் தெரியல. இந்த ஜேர்னல் வந்துட்டு எப்போ கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான். பட் இது ஃபார்ம்ஸ்ன்னு வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் போயிட்டு அக்கௌண்ட் அனாலிசிஸ் ரன் பண்ணிக்கலாம். ஓகே. சோர்ஸ் ஐட்டம். சோர்ஸ்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஜேர்னல் சோர்ஸ் வரும் இல்லையா அதுதான். ஓகே.
ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வரும். நம்ம அந்த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் குடுத்தனால, இதுல சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேயபிள்ஸு, அப்புறம் ரெக்கரிங் இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு கேட்டகரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸு. ம். ஸோ அதோட ரிலேட்டட் ஜர்னல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு மேபி இதுதான் டிஸ்கிரிப்பன்சி கிரியேட் பண்ணுதுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த பேட்ச்ச வந்துட்டு காப்பி பண்ணிட்டு, நம்ம இதோட ரிலேட்டட் ஜர்னல்ஸ் வந்துட்டு அதுல எடுத்துடலாம். ஸோ ஓகே. அத கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு லைன் லெவல் ட்ரில் டவுன் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ அதுல இருந்துட்டு நம்ம ட்ரில் டவுன் பண்ணி பர்ட்டிகுலர் டிரான்சாக்ஷன வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே. அது எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்றது மாரி காட்டிடும். ஆமா கரெக்ட். அந்த இன்வாய்ஸ் ஓகே. ஆக்சுவலா எடுத்து காட்டிடும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது எடுக்கிறேனே. இப்போ லைன் ட்ரில் டவுன் போனோம் அப்படின்னா, நமக்கு இதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதுல வந்துரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுல இருந்துட்டு நம்ம வியூ டிரான்சாக்ஷன் குடுத்தோம் அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷனுக்கு சிஸ்டம் எடுத்துட்டு போயிடும். ஓகே. சரி ப்ரோ. ஒண்ணும் இல்ல. புரியல. இன்னொன்னு சொல்லுங்க. ஒரு வியூ டிரான்சாக்ஷன். இதுல நம்ம லைன் ட்ரில் டவுன் குடுத்தோம். ஸோ லைன் ட்ரில் ம். டவுன் குடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் வந்திருக்கு. எப்படின்னா, நமக்கு ஜர்னல் லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஓகே. லைன்ஸ வச்சு நம்ம பேசிக்கா இது பில்ட் பண்ணிக்கலாம். இது டிரான்சாக்ஷன் இது. ஸோ அதுல வந்துட்டு ஓகே. நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ட்ரில் டவுன்ல வந்துட்டு நமக்கு அந்த இன்வாய்ஸ்க்கு மல்டிபிள் லைன்ஸ் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓகே. லைன நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த லைன கிளிக் பண்ணிட்டு, இதுல இருந்துட்டு நம்ம ரெஸ்பெக்டிவ் டிரான்சாக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம நேவிகேட் பண்றோம். அதுதான். ஓகே. இல்லாட்டி இருங்க நான் ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு நான் நேவிகேட் பண்றேன். ஓகே. ஸ்க்ரீன் தெரியல. என்ன ஆச்சு? ஒரே நிமிஷம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 2000க்கு ஒரு லைனு. ம். ஸோ இதுதான் அதோட டிரான்சாக்ஷன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் நமக்கு ஜர்னல் லைன் ட்ரில் டவுன்ன்றது. ஓகே. வேறங்க வேற ஏதாச்சும் இருக்குங்களா? செட்டப்ஸ். இன்னொன்னு ப்ரோ. இப்போ பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கிரியேட் பண்றோம்ல ப்ரோ. ஆமா. ஒரு வெண்டாருக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் நம்பர் கிரியேட் பண்றோம். அவன் வந்து என்ன பண்றான், 3 மாசம் கழிச்சு வந்து அக்கவுண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிடுறான். ஓகே. இப்போ அக்கவுண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம எண்ட் டேட் குடுத்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆனா செட்டப்ல ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. இப்போ எங்க யூசர் லெவல்ல வந்து இன்னொரு கிரியேட் பண்ண முடியும். ஆட் பண்ண முடியும். பட் ஆனா எண்ட் குடுக்குறாங்கல்ல. அது எப்படி பண்ணுவாங்க ப்ரோ? ஜென்ரேட் இதுல தான். நீங்க வெண்டர் மாஸ்டர் போனீங்கன்னா, ம். இப்போ பேபிள்ல போயிட்டு
இதுல போயிட்டு நீங்க எண்ட் டேட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணிக்க மாட்டாரு. ஓகே. பேங்கிங் டீடைல்ஸ்ல உள்ள போணும். ஓகே. ஆமா. ஓகே. பேங்கிங் டீடைல்ஸ்ல வந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு எண்ட் டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இதே கொடுத்து சேவ் பண்ணா அது இதுவாயிடுமா? ஆமா, கரெக்ட். ஓகே. அப்ப நம்ம எதுக்கு வேணுமோ அது கிரியேட் பண்ணிப்போம். ஏன்னா கிரியேட் தான் தெரியும். எண்ட் டேட் வந்து நானு இது க்ளோஸ் பண்ணனும்னா அவங்க கிட்ட சொல்லிடுவோம். they will do the end date. ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இப்போ ஒரு வெண்டார்ஸ்லாம் வந்து செக்ல மாத்திடுவாங்கல்ல ப்ரோ? செக் இல்லன்னா பேமெண்ட் மெத்தட் சொல்றீங்களா? எப்படி எடுக்கிறது? செக் பிரிண்ட் அதெல்லாம் ஒரு விஷயம் ப்ரோ. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் வந்துரும். ஒரு $500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து செக்ல போகுது. அது உங்களுக்கு எப்படி இன்வாய்ஸஸ் வரும்? செக் இன்வாய்ஸஸ் இல்ல செக் அதுதான் நமக்கு இதுல பேமெண்ட் மெத்தட் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். இப்போ செக் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் இது யூஸ் பண்ண போறோமா இல்ல நம்ம இது யூஸ் பண்ண போறோமாங்கிறது பொறுத்து. ஸோ லெட்ஸ் சே இந்த பர்டிகுலர் இதுல வந்துட்டு நான் செக் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இதுல வந்துட்டு நமக்கு ஆர்டிஆ செக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அது போக நமக்கு ஸ்டாண்டர்டா கூட செக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வச்சுக்கலாம். ஸோ இது நீங்க டிஃபால்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு இன்வாய்ஸ் ஸ்க்ரீன்ல வந்துட்டு இந்த பர்டிகுலர் செக் வந்துட்டு எனேபிள் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் செக் பிரிண்டிங் சொல்லிட்டு நமக்கு ஒரு இது இருக்கு. அதுக்கு நமக்கு கொஞ்சம் பேட்ச் இதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா செக் பிரிண்டிங் வந்துட்டு நம்ம ஆரக்கிள்ல இருந்தே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம செக் பிரிண்டிங் வந்துட்டு ஆரக்கிளோடது யூஸ் பண்ணாமல் இப்போ பேங்க்கோட புக்கில் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம இது ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். எப்படின்னா அந்த செக் நம்பர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, செக் லீஃப். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ல இருக்கீங்க ப்ரோ. ஏன்னா எனக்கு இந்த ஸ்க்ரீன் பேமெண்ட் மெத்தட்ல தான் இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம் ரீஷேர் பண்றோம். ஒரு நிமிஷம். மதுரையில போகும்போது ட்ரெயின் போக வேண்டியது. மதுரையில போகும்போது காசி பாட்டு ட்ரெயின் போக வேண்டியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ லெட்ஸ் சே இந்த பிஃபோர் இயரோட இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனேஜ் பேமெண்ட் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்பரு, லாஸ்ட் டாக்குமெண்ட் ப்ரோ நம்பர். ஒரே நிமிஷம். பேமெண்ட் டாக்குமெண்ட் அது மேல ஸ்க்ரீன் வரையுது. பேமெண்ட் டாக்குமெண்ட் இதுல போணுமா? மேனேஜர் பேங்க் அக்கவுண்ட்ல பேமெண்ட் டாக்குமெண்ட்ல போயிருக்கும். ஆமாம், மேனேஜ் பேமெண்ட் டாக்குமெண்ட். ஓகே ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஸ்டாக் வந்துட்டு ப்ரீ நம்பர்டு ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ ப்ரீ நம்பர் ஸ்டாக்னா நமக்கு ஆல்ரெடி இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் அந்த நம்பரிங் மட்டும் இதில் டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் இல்லாமல் மற்ற பேமெண்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்பரு, லாஸ்ட் நம்பரு, இது லாஸ்ட் இஷ்யூட் டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது நம்ம செக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா செக் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ அது போக அந்த ஸ்டார்டிங் நம்பர், எண்டிங் நம்பர், மேபி ஒரு 15 20 செக் லீஃப் இருக்குது அப்படின்னா அதோட சீக்வன்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்போ நம்ம இந்த செக் புக் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரிசீவ் டீடைல்ஸ் பண்ணோம், எப்போ இது பண்ணோம். ஓகே. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்துட்டு செக் நம்பர் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. வேறங்க வேற ஏதாச்சும் இருக்கா? வேற ஐபில ஃபிக்ஸட் அசெட் தனியா எடுப்பீங்களா ப்ரோ? எதுங்க? அசெட், ஃபிக்ஸட் அசெட். ஆமாம், அது தனியா இருக்கு. இதுக்கு அடுத்தது பார்ப்போம் நம்ம. ஓகே ஓகே. அப்போ ஏபில இது கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோலாம் ப்ரீபேமெண்ட் நம்ம நீ பாக்குறோம். இல்ல ப்ரீபேமெண்ட் அதை பார்க்கலாமான்னா அது பார்க்கறதுனா பார்த்துடலாம். அதை நீங்க ப்ரீபேமெண்ட் தெரிஞ்சதுதான்னாலும் நம்ம இல்ல பார்க்கலாம். ப்ரீபேமெண்ட் நார்மலா வந்து இப்போ ப்ரீபேமெண்ட் க்ளோஸ் பண்றது ஸ்டாண்டர்டா இன்வாய்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். ப்ரீபேமெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்த பிறகு என்ன இன்வாய்ஸ் அதை வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கான ரிப்போர்ட்ஸ், ப்ரீபேமெண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் ஏதாவது தனியா இருக்கா ப்ரோ? ப்ரீபேமெண்ட் இந்த மாசம் இவ்வளவு கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு
ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ, தெரியுது ஆ, ப்ரோ. இது வேர்ட் ஃபைல் தானே தெரியுது? வேர்ட் ஃபைல் தான். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீபேமெண்ட் பேலன்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு இந்த பர்டிகுலர் வெண்டாருக்கு எவ்வளோ வந்துட்டு இது அன்பெய்ட் இருக்கு, எவ்வளோ வந்துட்டு பேலன்ஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் அமௌண்ட்டாக எவ்வளோ இருந்தது, அப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்குங்கிறது வந்துட்டு இதில் வரும் நமக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி அப்ளை ஆயிடுச்சு, அதனால வரல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அன்அப்ளைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அமௌண்ட் 2000, அதாவது ப்ரீபேமெண்ட் அவைலபிலிட்டி நம்ம சூஸ் பண்ணது 2000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 2000 அப்படியே இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ ஷீட்ல புல் அவுட் பண்ணி கொண்டு வந்துரும். ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு இதுதான், டவுட் தான். இதுக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ப்ரீபேமெண்ட் இது கிளிக் பண்ணல ப்ரோ, அது கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும், கொஞ்சம் லைட்டா பார்க்கல, அது மிஸ் பண்ணிட்டேன். அது லைட்டா உதிர வேண்டி. ஏன்னா இது ஓகே, எனக்கு புரியுது. இது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது எதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஓகே. இதுல வந்து வியூ ரிக்வெஸ்ட் போனீங்களா? இது இல்லைங்களா? இல்ல இதுல இல்ல. இல்ல இப்போ இது எப்படி ப்ரீபேமெண்ட் பார்க்கலாமா இல்ல என்ன பார்க்கலான்றீங்க? இல்ல ரிப்போர்ட்ஸ் மட்டும். ரிப்போர்ட் இப்ப எடுத்தீங்களா ப்ரோ? அந்த ரிப்போர்ட் பண்றதுக்கு ஸ்டெப் ஒன்னு பண்ணீங்கல, பேசிக் ஸ்டெப், அது இது வியூஸ்ல போயிட்டு ரெக்வெஸ்ட்ல போயிட்டு சப்மிட் a new request. ஓகே. இதுல நம்மளோட ரிப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரீபேமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் நம்ம ஆப்ரேட்டிங் யூனிட் ஸ்பெசிஃபிக் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெய்டு ஒன்லி அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸ் பேசிக்கலாம் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இதாகிடும். ஓகே. ஸோ இதில் இந்த ஆஸ் ஆன் 21st November என்னென்னலாம் இருக்கோ எல்லா ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கும் மொத்தம் இதுக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கும் ரன் ஆகிடும் அது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அந்த பார்த்த வேர்ட் ஃபைலில் இருக்க அவுட்புட்டு. ஓகே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, டன் ப்ரோ. வேற ஏதாச்சுங்க? வேற சிக்கன் இது ஓகே. இப்போ இப்போ இந்தியன் கரன்சினா நம்மளுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ரிவர்சல் அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கு? ஏன்னா டாக்ஸ், ஏன்னா இப்போ யூஎஸ்டினா நம்மளுக்கு அந்த இது பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கேயே வேலிடேஷன் பண்ணிட ஒரே டிடிஎஸ் தான் இருக்கும், ஒரே டாக்ஸ் அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் கொண்டு வந்துடும். பட் இங்க வந்து சேஞ்சஸ் இருக்குல்ல ப்ரோ, டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 6, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 9, 18, 11 அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எங்க சேஞ்ச் பண்ணுவோம்? இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த அமௌண்ட் தான் சேஞ்ச், ஜிஎஸ்டி தான் அமௌண்ட் தான் சேஞ்சுன்ற மாதிரி நம்ம அந்த டாக்ஸ்லாம் எங்க சேஞ்ச் பண்ணுவோம்? அது அனுவலா ஆக்சுவலா நம்ம தான் இத்தனை டாக்ஸே கொண்டு வருவோம். இதுக்கு 12 இருக்கு, இதுக்கு 18 இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். 18% கேபிட்டல் குட்ஸ்னா தனியா ஒரு இது இருக்கும். ஸோ அந்த செக்ஷன்லாம் நம்ம எங்க கிரியேட் பண்ணுவோம்? ஒரே நிமிஷங்க. ஓகே ப்ரோ.
ஹலோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சரி. சொல்லுங்க, ஒரு தடவை கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ யூஎஸ் டாக்ஸ்னா இப்போ ஒன்னுத்துக்கு ப்ராடக்ட்டுக்குன்னா சேம் திங் தான் இருக்கும். ஒரே ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் எவ்வளவோ அந்த டேக்ஸ் தான் புல்லட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அந்த லைன் ஐட்டம்லயே நம்மளுக்கு டேக்ஸ் அமௌண்ட்டும் வந்துடுது. பட் ஆனா இப்போ இந்தியால பண்றதா இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்ஸ் எல்லாம் டிஃபரன்சியேஷன் இருக்கணும் ப்ரோ. இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த டிஃபரன்ஸ், இந்த ப்ராடக்ட் இதுக்கு இதுக்கு 2.5% தான் பிடிக்கணும் டிடிஎஸ், இதுக்கு கம்மியா இருக்கு இதுக்கு 10 பிடிக்கணும். ஸோ இது எல்லாமே டிஃபரன்ஸ். இந்தியன் ப்ராடக்ட்னு வரும்போது டாக்ஸும் சரி ஜிஎஸ்டியும் சரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த டோட்டல் ஜிஎஸ்டி கிரியேஷன் நம்ம வந்து டோட்டலா இது ஒரு 500 வெண்டார் இருக்காங்க. 500 வெண்டாருக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டான ஜிஎஸ்டி கிரியேஷன் பண்ணி வைக்கணும். அந்த செட்டப் ஆஃப் கிரியேஷன் நம்ம எங்க பண்ணுவோம் ப்ரோ? இந்தியன் கான்டெக்ட்ல கேக்குறீங்களா இல்ல இது இந்தியன் கான்டெக்ட்ல கேக்குறேன். ஓகே, இந்தியன் கான்டெக்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இது இருக்கு, ஜிஎஸ்டி, அதாவது Oracle ஃபைனான்சியல்ஸ் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. சோ அதுல வந்துட்டு நமக்கு அந்த ஸ்கிரீன் காமிக்கிறீங்களா? இல்ல எனக்கு தெரியல எதுவும். இதுல வந்துட்டு நமக்கு வராது ஆக்சுவலா. ஏன்னா அது இது வந்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட்டட் இது இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் வரும் நமக்கு. இது நமக்கு விஷன் இன்ஸ்டன்ஸ்ங்கிறனால இதுல நமக்கு Oracle ஃபைனான்சியல் ஃபார் இந்தியா வராது. நமக்கு அந்த பழைய இது இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் வரும். ஓகே ஓகே. அந்த இது இருக்கு பாருங்க, சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம், அதெல்லாம் தான் இதுல இருக்கும். நமக்கு ஜிஎஸ்டி ஃபார் இது வந்துட்டு இதுல வராது. நம்ம ஏதாச்சும் கிளையண்டோட இதுல எடுத்தோம்னா தான் நமக்கு தெரியும் அது. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Oracle டைப் பண்ணிங்கன்னா Oracle ஃபைனான்சியல்ஸ் ஃபார் இந்தியான்னு வரும். ஸோ இதில் போயிட்டு நமக்கு பேசிக் கான்ஃபிகரேஷன் தான். இது டேக்ஸ் ரெஜிமு, டேக்ஸ் டைப்பு, டேக்ஸ் ரேட்டு இதெல்லாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணிவிடுவோம். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரும் பேசிக்காக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனு, தேர்ட் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ தேர்ட் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். தேர்ட் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல அது உங்களுக்கு ஐடியா இருக்கு ப்ரோ. சைட் வித்அவுட் சைட் அது கிரியேட் பண்றது. ஆமா. ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்துட்டு நமக்கு காமனு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்க்கு நம்ம இதாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது இருக்கு பாருங்க, ஜிஎஸ்டி, அதுக்குமே வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஒரே ஸ்க்ரீன் தான் வந்துட்டு இது ரெண்டுக்குமே ஃபார் வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ இது போக வந்துட்டு நமக்கு அந்த டேக்ஸ் கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் ரெஜிம் ஒன்று இருக்கும். ஸோ டேக்ஸ் ரெஜிம்னா ஆஸ் அ ஹோலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் டைப்பு, டேக்ஸ் ரேட்டுன்னு தனித்தனியாக இருக்கும். ஓகே. ஸோ அதுதான். ஓகே ப்ரோ. ஸோ அதில் அந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது. ஸோ பேசிக்காக வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்குன்னா அந்த டேக்ஸஸ் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணதுக்கு. ஓகே. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ். ஓகே. ஆமாம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெண்டாரை வச்சு நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது டேக்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. இதுல இருக்காது டேக்ஸ். அதான் இதுல நம்ம பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் இந்த என்வாயன்மெண்ட்ல டேக்ஸ் ரிலேட்டட். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. வேற ஏதாச்சும் இருக்கா? வேற ஏபில வேற என்ன இருக்கு? சரி தனியா சொல்லிட்டீங்க. ஆமா, இதுக்கப்புறம் ஃபிட்ஸ்ட செட் பார்த்தலாம் நம்ம. அதான் சொன்னதான் ப்ரோ. டேக்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த இதெல்லாம் எப்படி ப்ரோ எடுக்கிறது? இப்போ டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பார்த்துட்டோம்.
amount to be paid. இப்போ பர் மந்த்துக்கு நம்ம ஒரு நாளைக்கு வந்து இமிடியேட்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறோம்ல ப்ரோ. டோட்டலா நம்மளே அப்லோட் பண்ற மாதிரி இருக்குமா பேங்க் சைட்ல, இல்ல வந்து இது வந்து செட்டப் வேற மாதிரி இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து பேமெண்ட்டும் பண்ணிடுறோம், எல்லாமே பண்ணி முடிச்சிடுறோம். நம்ம பேமெண்ட் பண்றோம், பேங்க் சைடுக்கு போறோம். பேங்க் சைடு போறதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்டலுக்கான இது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க், RBL பேங்க், நிறைய பேங்க்ஸ் இருக்கு. அவங்களுக்கான செட்டப்ஸ் இருக்கும். இந்த எக்ஸல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், மாத்தி இப்படி இருந்தா அப்லோட் ஆகாது அப்படின்னு. அந்த எக்ஸல் அப்லோட் ஆப்ஷன்ஸ் எங்க ப்ரோ இருக்கும் இங்க? இப்போ இந்த எக்ஸல் கிரியேஷன் அப்லோட் பண்றோம்ல, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், இது அந்த அப்லோட் டீடைல்ஸோட ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கும்? ஸோ நம்ம இதுல கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது இதுல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பேமெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்டோட ஃபார்மேட் இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் பேமெண்ட் எக்ஸாம்பிள், அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. ஆமா. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ற ஃபார்மேட்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்மேட்ல போயிட்டு கிளிக் கோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட் வந்துடும். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ, வேர்ட் எல்லாம் இருக்கு. ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா, இது வந்துட்டு EFTக்காக, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவுட் பவுண்டோட அந்த பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபார்மேட் இது பேசிக்கா. ஸோ இதுல நம்ம ஈச் ஆஃப் தி காலம் வந்துட்டு இதுல நம்ம மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இது எது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா XML பேஸ்ட் கோட். இது அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கா அந்த பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு பேஸ். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது.
ஸோ இதுல லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ரெக்கார்ட் வந்துட்டு இதுல இருந்திருக்கணும். பட் இதுல நம்ம குடுக்கல அப்படின்னா, சிஸ்டம் வந்துட்டு அந்த ஃபீல்ட் ஜெனரேட் ஆகாது. ஸோ நமக்கு பேசிக்கா இதுதான் வந்துட்டு நமக்கு பேஸ். ஸோ இத வச்சு தான் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் ஃபைல் ஜெனரேட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு பேமெண்ட் ஃபைலுக்கு. ஸோ இப்போ நமக்கு லெட்ஸ் சே நமக்கு ஒரு பேங்க்குக்கு வந்து HDFCக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. ICICIக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மேட்ல இருக்கு பேமெண்ட் ஃபைல் அப்படின்னா, நம்ம 2 டிஃபரெண்ட் ஃபார்மேட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம் இதுல. ஸோ ஃபார்மேட் 1 வந்துட்டு HDFCக்கு போகும். இன்னொன்னு வந்துட்டு ICICIக்கு போகும். ஸோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒன்னொன்னுக்கும் வந்துட்டு நம்ம தனியா பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு பேமெண்ட் ஃபைல் செக்ரிகேட் பண்ணுவோம். ஸோ இது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது இருக்கும். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் டு பேங்க்குங்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒன்று வந்துட்டு நமக்கு நார்மலாக உங்களுக்கு இது இருக்கும். கார்ப்பரேட் அக்கௌண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம பேமெண்ட் ஃபைல் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது நார்மல் ப்ராசஸ். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ரூட், அதாவது SFTP ரூட்னு சொல்லுவாங்க. அது ட்ரெடிஷ்னல் அண்ட் ஓல்டு ஆக்சுவலா. ஸோ புதுசு எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கு. API கால்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட் API. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலு. ஸோ APIல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இங்கே ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது போய் பேங்க்கோட API கால் பண்ணும். கால் பண்ணிட்டு அதுல இருந்து லிங்க் பண்ணி நமக்கு இமிடியேட்டா அந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்டராக்டிங். பட் ஃபார்மேட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பட் ஆனா இதை வந்து நம்ம அவங்க சைடு அனுப்பணும்ல, அவங்க சைடு. ஆமா, அவங்களுக்கு அனுப்பணும் நம்ம. ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ, இது ஓகே. ஆக்சுவலா என்னன்னா இப்ப ஏபில நான் தான் ஏபி ஃபுல்லா இருக்கனால எனக்கு ஆக்சுவலா இவ்வளவு டவுட்ஸ் வருது. ஜிஎல் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட். நான் அது படிக்கும் போது தான், நான் இன்னும் ஃபுல்லாவே படிக்கல. ஃபுல்லா படிக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும் ப்ரோ. எனக்கு அப்போ கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க. ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க எப்பனாலும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. இல்ல இன்னொரு என்னன்னா, நீங்க அண்ணா நகர்ல தானே இருக்கீங்க? ஆமா, அண்ணா நகர்ல. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் டைரக்டா கூட வந்து கேட்டுக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நான் உங்களையும் மீட் பண்ணது இல்ல. சோ இப்போ இங்க இருக்க ஊர்ல இருக்கேன். அத நீங்க வந்ததுக்கு அப்புறம் வேணா சொல்லுங்க. ப்ரோ இதே அப்லோட் ஃபங்க்ஷன் தான் ஆரக்கிள் R12லயும் R13லயும் வருமா? கிளவுட்லயும் இதே மாதிரி தான் இருக்குமா? இல்ல இதே மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும் அது. அப்படியா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்துட்டு நம்ம அக்கவுண்ட் கோட் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த அக்கவுண்ட்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு இப்போ நமக்கு 1 இல்லாட்டி 2 அக்கௌண்ட்ஸ்னா நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதர் கேசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500,000 அக்கௌண்ட்ஸ் இருக்கும் மினிமம். ஸோ அந்த டோட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதே இது EBS அதாவது R12 அப்படின்னா நமக்கு டேட்டா லோடர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஆமா, டேட்டா லோடர் வந்துட்டு நமக்கு எக்ஸல் மாதிரி இருக்கும் பேசிக்கா. ஸோ அந்த டெம்ப்ளேட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இதை டிஃபைன் பண்ணிடுவோம். இதுதான் வந்துட்டு டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இது நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கா இதெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வேல்யூஸ் வந்துட்டு அந்த எக்ஸல் ஷீட்ல லோட் பண்ணிட்டு இது வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபார்ம்ல கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா கமிட் பண்ணிக்கும். ஸோ அதுலயே அந்த இது டேட்டா லோடர் இருக்கு பாருங்க, அதுலயே வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம் கமிட் ஃபார் எவ்ரி ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆமா, ஸோ அதுல வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு ரெக்கார்டுமே கமிட் ஆகும். கமிட் ஆகி அது டேட்டா சேவ் ஆயிடும். ஸோ அதுல என்ன இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுல உட்காரணும். ஏன்னா சில கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வந்துட்டு ஸ்கிப் ஆயிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வந்துட்டு ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல வந்துட்டு நீங்க கமிட் கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, அது பாட்டுல ஓடிட்டு இருக்கும். அதே இது கமிட் கொடுத்து நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதி ரெக்கார்ட் வந்துட்டு சேவ் ஆயிருக்கும், மீதி ரெக்கார்ட் வந்துட்டு சேவ் ஆயிருக்காது. பட் உங்களுக்கு அது நம்ம பார்க்கும்போது சொன்னீங்கன்னா எனக்கு ஒண்ணு பிரீஃபா புரியும். ஏன்னா கிளவுட் வந்து நான் சுத்தமா ஐடியா இல்ல. ஓகே, அது நம்ம பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அது மட்டும். சரிங்க. ஓகே. ஏன்னா இப்போ நான்
இது இல்ல ப்ரோ, இப்போ இன்னொரு டவுட்ல இது, இப்போ இத பத்தி இல்ல, போர்ஷன் பத்தி இல்ல. ம். இப்போ கிளவுட் நான் வந்து இப்பதான் ப்ரோ ஃப்ரெஷர் நானு. கிளவுட் ஓகே. படிக்கிறேன். ம். படிச்சோனே இப்போ நானு இப்போ இந்த ஃபினான்ஸ்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ம். கிளவுட்ல வந்து நான் மூவ் ஆறேன்னா ஃப்ரெஷரா எடுப்பாங்களா? இல்ல எப்படி ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸா எடுப்பாங்களா ப்ரோ? இல்ல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நமக்கு கிளவுடோட எக்ஸ்பீரியன்ஸா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பட் ஓகே. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு, ம். நமக்கு கிளவுடுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷரா தான் எடுத்துப்பாங்க. ஓகே. ஏன்னா நானு இப்போ நெறைய பேர் சொன்னாங்க என்னன்னா, கிளவுட்ல நீ போறதுன்னா ஃப்ரெஷரா தான் இப்ப எடுப்பாங்க அந்த மாரி சொன்னாங்க. ஃப்ரெஷர்ஸா எடுப்பாங்களா ப்ரோ? இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஏதாவது வேகன்சி நெறைய வருதா? உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெஷர்ஸ் இருக்கு. எடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெஷர்ஸ். அதாவது அப்படியா? கிளவுடுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே. இபிஎஸ்க்கு இது ரொம்ப கம்மி. இபிஎஸ்க்கு ஆ. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிற மாரி தெரியல. அதான் ப்ரோ. அதுதான் நான் கிளவுட் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்பவே ஆ. அவகிட்ட. எனக்கு கிளவுட் கண்டிப்பா சொல்லிக் குடுத்துருங்க. எனக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் பிரச்சனை இல்ல. நான் ம். உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு பண்ணி குடுத்துறேன். கிளவுட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, ஃப்ரெஷரா கூட எங்கனா ஜாயின் ஆயிடுவேன். ம். ம். கிளவுட் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட். சரி, சரி. ஓகே. சரி ப்ரோ. இது பிக்ஸட் அசெட் எப்படி ப்ரோ? பிரேக் அப்புறம் பார்க்கலாமா? இல்ல கால் ஏதோ இருக்கு நீங்களே பார்த்துக்கிறீங்க? ஆமா. ஒரு 10க்கு ஒரு கால் இருக்கு. அத முடிச்சுட்டு ம். பார்த்துருவோமா நம்ம? ஃபிக்ஸ்ட் சரிங்க ப்ரோ. அசெட். ஓகே. ம். ம். 10க்கு முடிச்சுட்டு வாங்க. ஆ. முடிச்சுட்டு மெசேஜ் பண்றீங்களா எனக்கு? ஆமா. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேங்க. ஓகே. தேங்க்ஸ்.